என்னடி இன்னும் காயத்ரி காணோம்? ஃபோன் பண்ணி பாரு. ஹலோ, எங்கடி இருக்க? ஏய் சாரிடி, நான் மாயாஜாலில் இருக்கேன். மாயாஜாலியா? ஏண்டி உனக்காக நாங்க இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் இல்லடி, திடீர்னு ஆனந்த் கால் பண்ணானா, மாயாஜால் போகலான்னா. இதை முதல்ல சொல்லியிருந்திருக்கலாம்ல. நாங்க உனக்காக எங்க மண்டை காஞ்சிட்டு இருந்திருக்க மாட்டோம். சாரிடி. ஓகே, என்ஜாய், பாய். அவ பாய் ஃப்ரெண்டோட மாயாஜாலில் இருக்கா. அப்ப இந்த டிக்கெட் என்னடி பண்றது? பிளாக்ல வித்துட்டு இன்டர்வல் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சீ, உன் புத்தி போகுது பாரு. வேணா உன் ஃப்ரெண்டை கூப்பிட. ஃப்ரெண்டா? அதான் உன் புது ஃப்ரெண்ட் மகேஷா? கூப்பிடலாமே. ஹலோ. ஹலோ. சொல்லு சரண்யா. அது ஒன்றும் இல்லை. நாங்கள் தேவி தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதான் ஃப்ரீயாக இருந்தால் கூப்பிடலாமேன்னு. பிஸியாக இருந்தேன்னா பரவாயில்ல, நாங்கள் மேனேஜ் பண்ணிக்கிறோம். பிஸியா? நானா? இன்னும் 10 நிமிஷத்துல அங்கே இருப்பேன். ஓகே. என்ன? ஒன்றும் இல்லை. மகேஷ், உன் செல்ஃபோனில் ஏன் நான் பாடின பாட்டை வச்சிருக்க? பிடிச்சிருக்கு, வச்சிருக்கேன். அந்த பாட்டை வேற நிறைய பேருக்கு பிடிக்கும், ஆனால் அவங்களாம் வைக்கலையே, நீ மட்டும் வச்சிருக்க. அதான் அவங்க கிட்ட போய் கேளு, பிடிச்ச பாட்டை ஏன் வைக்கலான்னு. என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இல்லை, உன் மனசில் வேற என்னமோ இருக்கு, ஆனால் என்கிட்ட இருந்து மறைக்கிற. மறைக்கிறேனா? என்ன மறைக்கிற? பாத்தியா பாத்தியா, இப்ப கூட நான் உன்கிட்ட என்ன கேக்குறேன்னு உனக்கு தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிற. உன்கிட்ட நிறைய திருட்டுத்தனம் இருக்கு. திருட்டுத்தனமா? ஏய், என்ன விட்ட ஓவரா பேசிக்கிட்டே போற? மறைக்கிறாங்கற, நடிக்கிறாங்கற, திருட்டுத்தனம் இருக்குங்கற. இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? இப்போ சொல்லு, நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன்? அன்னைக்கு காஃபி ஷாப்ல திடீர்னு என் ஃப்ரெண்டு வந்தா நான் அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கும்போது நீ எனக்கு தெரியாம திட்டுத்தனமா என்ன பார்த்து சைட் அடிக்கல? என்னது? சைட் அடிச்சனா? ஆமா. அது என்ன, சும்மா பார்த்தா அதுக்கு பேர் சைட் அடிக்கிறதா அர்த்தமா? சமாளிக்காத. சும்மா பார்க்கிறதுக்கும் திருட்டுத்தனமா சைட் அடிக்கிறதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும். அப்படியே நான் உன்னை எதாச்சியா பார்க்கும்போது நீ வேற பக்கம் திரும்பின? அது நான் யதார்த்தமா தான் பார்த்தேன். நீ என்ன யதார்த்தமா ஒன்றும் பார்க்கல, வேணும்ட்டு ஏதாவது சைட் அடிச்ச. அது எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்ப சும்மா பார்க்கறத சைட் அடிக்கிறதா நினைச்சினா அப்படி பார்த்தா நீயும் தான் சைட் அடிச்சிருக்க.
என்ன நான் உன்னை சைட் அடிச்சேனா? ஆமா. தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கும்போது நீ படம் பார்க்கறத விட்டுட்டு என்னையே பார்த்துட்டு இருந்தல. அப்ப நான் உன்னை திரும்பி பார்க்கும்போது நீ டக்குன்னு திரும்பி படம் பார்க்குற மாதிரி பாவலா பண்ணல. அப்ப நீ என்ன பார்த்ததும் சைட் அடிச்சதா தானே அர்த்தம்? அது அது நான் சும்மா பார்த்தேன். ஓஹோ, அப்போ நீங்க பார்த்தா சும்மா, அதுவே நாங்க பார்த்தா சைட் அடிச்சதா அர்த்தம்ல. நல்லா இருக்கு நியாயம். சும்மா பேச்சுல என்ன மடக்கிட்டதா நினைக்காத. இப்போ சொல்றேன், உன்கிட்ட நிறைய திருட்டுத்தனம் இருக்கு. இல்லன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபாலோ பண்ண விஷயத்தையோ இல்ல என்ன பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணதையோ ஏன் கிட்ட சொல்லாம மறைச்ச? இத பத்தி ஒரு வார்த்தையாவது நான் இது வரைக்கும் உன்கிட்ட கேட்டிருப்பேனா? நீயே சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இத பத்தி வாயை திறக்கலையே. என் ஃப்ரெண்ட் சொல்லிதான் எனக்கே தெரிய வந்தது. நீயே சொல்லாம மறைச்ச? அது வந்து ம். ஏய் இத பாரு, நாம தான் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோமே. இப்ப எதுக்கு பழசெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும் தான் நான் பேசாம இருந்துட்டேன். உன்னை நான் முதல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு பார்த்தேன். அங்க நீ பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் பாரு, அந்த பாட்டை தான் என் டைலாக் ஒன்றா வச்சிருக்கேன். அதுக்காக தான் உன்னை நேரில் பார்த்து விஷ் பண்ணணும்னு ஃபாலோ பண்ணேன். மற்றபடி இதை உங்ககிட்ட இருந்து மறைக்கணுங்கிற திருட்டுத்தனம்லாம் சத்தியமா எனக்கு கிடையாது. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. வேற என்ன? ஓகே, நான் வரேன். என்னடி ஏதோ பயங்கர டென்ஷன்ல இருக்க போல. என்ன ஆச்சு? அந்த மகேஷ் இருக்கானே, அவன் நிறைய பொய் சொல்றான்டி. பொய் சொல்றானா? ஆ, என்ன சொன்னா? நான் பாடின பாட்டு அவன் செல்போன்ல டைலட் ஒன்னா வச்சிருக்கான். கேட்டா அவனுக்கு பிடிச்சிருக்கா, அதான் வச்சிருக்கேங்கிறான். கரெக்ட் தானடி, பிடிச்சிருக்கு வச்சிருக்கான். இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு இல்லடி, அந்த பாட்டு வேற எவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் வைக்கலையே. ஏன் உனக்கு கூட தான் பிடிச்சிருக்கு, அதுக்காக நீ வச்சிருக்கியா என்ன? ஆனா அவன் மட்டும் வச்சிருக்கான். கேட்டா வைக்காதவங்கள போய் கேளு, எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குறேங்கிறா? அவன் கேக்குறதும் நியாயம் தானே. என்ன நீ அவன் பக்கமே பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் அவன் பக்கம் பேசல. நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அவங்க பக்கம் பேசுறேன். இல்ல, நீ நினைக்கிற மாதிரி அவ இல்ல. அவன் மனசுல வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்கான். கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏய், அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிற? சரி, அப்படி உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அவன்கிட்டே பட்டுன்னு கேட்டுற வேண்டியதானே. ஆ, கேட்கலாமே. கேட்கலாம். கேக்குறேன். எனக்கு என்ன பயமா? தோ கேக்குறேன். ஏய், அவதான் போன்ல பார்ட்டி பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹலோ, என்ன பிடிச்ச பாட்டுன்னு சொன்ன, அதுக்குள்ள மாத்திட்ட? ஆமா, எதுக்கு வம்பு? நீ வேற நான் 1008 கேள்வி கேட்கற. ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்னு. அதான் மாத்திட்டேன். சரி, ஓகே, என்ன விஷயம்? எனக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நாளைக்கு காத்தால 10 மணிக்கு காஃபி ஷாப்க்கு வந்துரு. அவளால தாங்க முடியலன்னு நினைக்கிறேன். காலையில 10 மணிக்கு வர சொல்லியிருக்கா. அவளே சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பாத்ரா, ரொம்ப செலுத்துக்காத. நாளைக்கு புதுசா லவ்வ சொல்ல போறாளோ இல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண போறாளோ. இந்த ஸ்வீட்டான பொண்ணுங்களை மட்டும் நம்பவே கூடாது. கடைசியில நம்மள சுகர் பேஷண்ட் ஆக்கிட்டு போயிடுவாளுங்க. நீ இப்படியே தின்னுக்கிட்டது, உனக்கு தான் சுகர் வரப்போகுது.
முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னியே, என்ன சொல்லு. ம் சொல்லு சொல்லு, என்ன மேட்ரு? அது அது வந்து ம் தயங்காம பட்டன்னு சொல்லு. இல்ல என்னன்னா ம் நீ சொல்லு. ஃபோன் அட்டன் பண்ணு. அது அப்புறம் பேசிக்கலாம், நீ என்ன விஷயம் சொல்லு. முதல்ல ஃபோன் எடுத்து பேசு. ஹலோ, கட் ஆயிடுச்சு. நீ சொல்லு சொல்லு, நீ சொல்லு. ஓகே. அது வந்து ம் நான் ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடா இவ்வளோ நேரமா ஃபோன் அடிக்குது, எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன், அதான். அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்ப்பா? இல்லை, அது இன்னும் முடியல, முடிஞ்சதும் நானே சொல்கிறேனே. சரி, என்ன விஷயம்? நம்ம கீர்த்தனாவை பொண்ணு கேட்டு வந்தாங்க, நல்ல இடம். அவகிட்ட கேட்டதுக்கு நீ போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்து ஓகே சொன்னாதான் அவ ஓகே சொல்வாளா? நீ எப்போ வர, எக்ஸாம்லாம் முடிஞ்சதான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, டிக்கெட்டெல்லாம் கூட போட்டுட்டேன். வர்ற சனிக்கிழமை நைட் கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்துடுவேன்ப்பா. ஓகேவா? சரிப்பா, சரி. ம் இப்போ சொல்லு, என்ன விஷயம்? நீ என்ன லவ் பண்றியா? ஏன் கேட்குற? ஏன்னா நான் உன்னை